الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وآل بيته أجمعين أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, சகோதரிகளே, இன்று புனித ரமலான் 19ஆம் இரவில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நேற்றிரவு உங்கள் மத்தியில் ஜனாபத்தை பற்றி, முழுக்கை பற்றி சொல்ல, முழுக்கினுடைய சட்டங்களை சொல்வதற்கு நான் நினைத்து வந்தேன். ஆனால் அந்த முழுக்கோடு ஜனாபத்தோடு சம்பந்தப்பட்ட ஞான விளக்கங்களை மாத்திரம்தான் நேற்றிரவு உங்கள் மத்தியிலே தர முடிந்தது. சட்டங்களை கூறுவதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விட்டது. இன்று உங்கள் மத்தியில் ஜனாபத்தோடு சம்பந்தப்பட்ட, முழுக்கோடு துடக்கோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான விவரங்களை சொல்லி முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வந்திருக்கிறேன். அதற்கு முதல், சட்டம் என்பது ஓர் இருட்டறை என்று சொல்வார்கள். சட்டத்தை பற்றி சொல்லும் போது பலர் பேச நீங்கள் கேட்டிருப்பீர்கள், நானும் கேட்டிருக்கிறேன். சட்டம் என்பது ஓர் இருட்டறை என்று சொல்வார்கள். இருட்டறை என்றால் என்ன? இருட்டறைக்குள் இருப்பது எது என்பதை தெரிந்து கொள்ள முடியாது. வெளிச்சம் இல்லாமல் தெரிந்து கொள்ள முடியாது. இருட்டறைக்குள் எந்த இடத்தில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியாது. ஆகவே சட்டம் என்பது ஓர் இருட்டறை என்றால் அதுல எந்த இடத்துல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் இருட்டில் பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள். இருட்டறைக்குள் வெளிச்சமில்லாமல் எது என்ன எங்க இருக்கிறது என்று பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களைத்தான் புகஹாக்கள் என்று சொல்கிறோம், ஃபகீஹுகள் என்று சொல்கிறோம், மார்க்க லோயர்கள், சட்டமேதைகள் என்று சொல்கிறோம். அவர்கள் சட்டம் என்ற இருட்டறைக்குள் வெளிச்சம் இல்லாமல் எது எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்துக் கொள்வார்கள். அதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்லி காட்டுகிறேன். சட்டம் என்பது ஒரு இருட்டறை, எந்த இடத்தில் எது இருக்கிறது என்பது தெரிந்து கொள்ள முடியாது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லி காட்டுகிறேன். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் ஒருவனிடத்திலே 1,00,000 ரூபாய் பணம் இருந்து வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அவன் அடுத்த ஜனவரி 1ஆம் தேதி அந்த 1,00,000 ரூபாய்க்கும் எவ்வளவு சக்காத்து கொடுக்க வேண்டும்? எவ்வளவு? 2,500 தானே வரும். என்ன ரொம்ப குறையில, 100க்கு 2.5 என்றா 1,00,000க்கு 2,500 தானே வரும். அதுதான் மாப்பா, நீங்க என்ன கதை சொல்றீங்க? 100க்கு 2.5 தானே தம்பி ஜகாத்து. 1000க்கு எவ்வளவு? 2,500 தானா? என்ன? அப்போ 1,00,000 ரூபாய் இருந்தால் இந்த ஜனவரி 1ஆம் இங்கே நம்ம தப்ப சொன்ன இந்த முதலாம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து அடுத்த ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் ஒருவர்கிட்ட 1,00,000 ரூபாய் பணம் இருந்தால் அவர் 2,500 ரூபாய் சக்காத்து கொடுக்க வேணும். தான சட்டம். அப்ப நீங்க அப்படித்தான் செய்வீங்க. நாங்க என்ன செய்வோம்? அந்த 2,500 ரூபாய் போயிருமே என்கிறதுக்காக வேண்டி அது போகாம ஆக்கிறதுக்கு இந்த இருட்டுக்குள்ள வெளிச்சம் இல்லாமல் பார்க்கிற ஆக்களுக்கு தெரியும். அவன் அந்த 2,500 ரூபாயும் போகாம நெஞ்சிக்குவான், ஆக்கிக்குவான். என்ன செய்யணும்? அதுதான் இருட்டறை. என்ன செய்யணும்? ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருந்தால் தானே 1,00,000 ரூபாய்க்கு 2,500 ரூபாய் கொடுக்கணும். 2,500 ரூபாய் அவன் காசு தானே போகுது. இவன் என்ன செய்யறான்? டிசம்பர் எத்தனாம் தேதி முடிகிற? டிசம்பர் மாசம் 31.
டிசம்பர் 31 அந்த 1,00,000 ரூபாவுக்கும் ஒரு வீடு ஒன்றை வாங்கி போட்டுட்டான். இல்லாட்டி நகைக்கடைக்கு போய் 1,00,000 ரூபாய் அப்புறமதியான நகை வாங்கி மனைவியுடைய களத்திலே போட்டு விட்டான். அவன் ஜனவரி 1 2,500 ரூபாய் கொடுக்க வேணுமா? கொடுக்க தேவையில்லை. ஜனவரி 2 அதை விட்டு காசு எடுத்துக்கிட்டான். ஜகாத்து கொடுக்க போன நேரத்தில் கொடுக்க தேவையில்லை. அப்ப 2,500 அவனுக்கு மிச்சம். ஜனவரி 2 அந்த வீடு வளதை வித்து போட்டு 1,00,000 ரூபாயும் எடுத்தான். அது அந்த நகையை வித்து போட்டு 1,00,000 ரூபாயும் காசாக்கி போட்டான். ஜக்காத்து அது கொடுக்கணுமா? கொடுக்க தேவையில்லை. அப்ப சட்டம்ங்கிற ஒரு இருட்டறை. அப்ப இப்படி ஜக்காத்து கொடுக்காம தப்பிக்கிறதுக்கு அது ஒரு வழி. ஆனா அல்லாவுக்கு தெரியும், தந்திர மந்திரம் பண்ணினா அல்லாவுக்கும் தெரியும். சட்டம் என்ன சொல்லும்? ஜக்காத்து அவனுக்கு கடமை இல்லை என்றுதான் சொல்லும். ஏன் வீடு வழக்கு ஜக்காத்து கடமையா? இல்லையே. வீடு வழக்கு ஜக்காத்து கடமை என்றா நாம ஒவ்வொரு ஆக்கள் இருக்கிற வீடு வழக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னா இவ்வளவு கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் 10 லட்சம் 50 லட்சத்துல வீட்டு கட்டி. நகை நட்டுக்கு ஜக்காத்து கடமையா? இல்லை. வியாபார நகைக்கு ஜக்காத்து கடமை, அது செய்தி வேற. நகைக்கடையில் இருக்க வியாபார நகை, வியாபாரத்துக்குரிய நகை, அதுக்கு ஜக்காத்து கடமை. எங்கட மனைவி மக்கள களத்துல கையில போடுறதுக்கு நகை வச்சிருக்கிறோமே, அதுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. அதை நாங்க தெரிஞ்சுக்கணும். இது சட்டம் ஒரு இருட்டறைங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லவா? இந்த பள்ளிவாசலுக்குள்ள ஒரு ஆள் நின்றுகிட்டு சொல்றாரு, இந்த பள்ளிவாசலுக்குள் 1 நிமிஷம் தங்குறவனுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லிக்கிட்டு பொட்டியில காசையும் வச்சுக்கிட்டு, சரியா 1 நிமிஷம் தங்கின ஆளுக்கு 1000 ரூபாய், 2 நிமிஷம் தங்கின ஆளுக்கு 2,000 ரூபாய் ரெண்டு கொடுக்கான். நீங்க போய் 1 நிமிஷம் தங்கினா 1000 ரூபாய் தானே கிடைக்கும். இந்த இருட்டுக்குள்ள வெளிச்சம் இல்லாம பொருட்களை பார்க்கிற ஆக்கள் நான் சொல்றேனே, பொக்கஹாக்கள் உண்டு. இவங்க 1 நிமிஷம் தங்கி போட்டு 1,00,000 ரூபாய் தாடான்னு கேட்பாங்க. அவன் கொடுத்துதான் ஆகும். ஏன் இவரும் 1 நிமிஷம் தான் தங்கினது, அவன் 1 நிமிஷம் தான் தங்கினது. இவனுக்கு என்ன 1000, அவருக்கு என்ன 1,00,000. அதுக்கு வழி இருக்கு. அன்றைக்கே அந்த வழியை நான் சொல்லி தந்துட்டேன் உங்களுக்கு, மறந்து போனீங்க. சரியா? நினைச்சு பார்த்துக்குங்க, வழி தெரியும். எல்லாத்தையும் சொல்லலாம். இதே மாதிரி சட்டம் இருட்டற, அதுல சில நுட்பங்கள் என்ன செய்யும் இருக்கும். அதுகளையும் நீங்க தெரிஞ்சு கொள்ளத்தான் வேணும். ஏன் தெரிஞ்சு கொள்ளணும்னா, ஒரு அவசரத்துக்கு ஒன்றை செஞ்சு கொள்ளலாம் தம்பி. இப்ப உதாரணமா வச்சுக்கோமே, பிள்ளைக்கு பஞ்சாதிக்கு மனைவிக்கு பிரசவ வருத்தம் அவதிப்பட்டுக்கிட்டு கிடக்கணும். உடனே ஆட்டை எடுத்து என்ன செய்யணும்? கொண்டு போய்த்தான் ஆகணும். அப்படியான ஒரு நிலைமையாரி. இவனும் அசர் சொல்றதுக்கு இல்லை, மகரிப்புக்கு பாங்க சொல்றதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. ஆட்டை எடுத்துக்கிட்டு இந்த அம்மாவை ஏற்றிட்டு போற விஷயத்துல இவன் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாருன்னா அசர் என்ன செய்யும்? கலாவா பேய்த்திடும். கலாவானாலும் பாவம். இவனை ஆஸ்பத்திரிக்கு ஏற்று கொண்டாம நான் பள்ளி போயிட்டு வாரணும்னா அது பெரிய சனியனா பேய்த்திடும். என்ன செய்யற? அப்ப எவ்வளவு நேரம் பிடிக்கும் இந்த அசர தொழுகிறதுக்கு? சொல்லுங்க பார்ப்போம். 4 ரக்காத்து தொழுகிறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? ஒரு 5 நிமிஷம் பண்ணி வைப்போமே. சாதாரண ஒரு 5 நிமிஷம் பண்ணணும். இவன் இருக்கானே இருட்டுக்குள்ள வெளிச்சம் இல்லாம பொருளை பார்க்கிற புக்கான்னு சொல்றது சட்ட லோயர், அவன் என்ன செய்வான்டா ஒரு 2 நிமிஷத்துல நெஞ்சிருவான், தொழுதுருவான். அப்ப அதுக்கு என்ன செய்யுது? வழி இருக்கி. அதையும் நீங்க தெரிஞ்சு கொள்ளத்தானே வேணும். ஒரு அவசரத்துக்கு என்ன செய்யலாமே, கலாவாக்காம எப்படியே தொழுது கொள்ளலாம். நான் அது இன்ஷாவா அந்த தொழுகையை பத்தி சொல்ற காலகட்டங்கள்ல நான் இன்ஷாவா சொல்லுவேன். இப்ப நான் நேற்றிரவு பேச வந்த விஷயம் முழுக்கு ஜனாபத்து. ஜனாபத்து முழுக்கு துடக்குங்கிறது ஒரு முசீபத்துங்கிறத நீங்க வழங்கிட்டீங்க தானே. சிறு துடக்கண்டாலும் முசீபத்து தான், பெருந்துடக்கண்டாலும் முசீபத்து தான். சிறு துடக்கண்டா என்ன? ஹதசுன் அஸ்கரண்டா ஒது இல்லாம இருக்கிறது,
சிறு தொடக்கு, அதுவும் முசீபத்து தான். எப்ப முசீபத்து நீங்கும்? ஒவ்வொடுத்த உடனே அந்த முசீபத்து நீங்கும். முழுக்காளியாக ஜனாபத்தோட இருக்கிறதும் முசீபத்து தான். அது எப்ப நீங்கும்? குளிச்ச உடனே நீங்கும். இப்ப நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். சிறு தொடக்காண்டைக்கு சொல்லிட்டேன், ஒவ்வொரு இல்லாம இருக்கிறது பற்றிய விவரம் சொல்லிட்டேன். பெருந்தொடக்கு முழுக்கு ஜனாபத்து எதனால ஏற்படும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது 4-5 காரணங்கள் இருக்கு. முழுக்கு ஏற்படுவதற்கு 4-5 காரணங்கள் இருக்கு. அதுல முதலாவது காரணம் குரூஜுல் மனியி, இந்திரியம் வெளியாகுதல். ஆணுக்காயிருந்தாலும் சரி, பெண்ணுக்காயிருந்தாலும் சரி, இந்திரியம் வெளியானால் முழுக்காளியா போயிடுவாள் ஆள். ஜனாபத்து உண்டாயிரும், முசீபத்து ஏற்பட்டு போயிடும். அப்ப இந்திரியம் வெளியாகுவதனால் முழுக்கு ஏற்படுகிறது என்றால், வெளியானது இந்திரியம் என்று எப்படி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க? அதை சொல்லுங்களும் பாப்போம். இப்ப ஒரு ஆணை எடுத்துக்கோமே, ஒரு ஆணுடைய ஆண் குறியால என்னென்ன சாமம் வெளியாகும் சொல்லுங்க பாப்போம். 4 சாமம் வெளியாகும். ஒன்று இந்திரியம் வெளியாகும், ஆண்குறியால வருது. மூத்திரம் சலம் வெளியாகும், ஆண்குறியால வருது. மதி என்று சொல்லக்கூடிய மத நீர் வெளியாகும், பிசு பிசுப்பான தண்ணி, வலுவழுப்பான தண்ணி வெளியாகும். வதி என்று சொல்லக்கூடிய இன்னொரு வகையான தண்ணி வெளியாகும். ஆக 4ம் ஆண்குறியால வெளியாகிற சாமான். ஒரு பெண்குறியால எத்தனை வழியாகும்? அவள் நம்மளை விட ஒரு தரஜா கூடி வைத்தாள், 5 வழியாகும். என்னென்ன? இப்ப சொன்ன 4ம் வழியாகும். அதோட இன்னொரு சாமம் வழியாகும். என்ன? இரத்தம், ஹைவு என்ற இரத்தமும் வழியாகும். இதுல பெண் குறியிலிருந்து, பெண் குறியில் 2 துவாரம், அதில் மூத்திர துவாரத்தால், சலம்பார துவாரத்தால் பெண்களுக்கு சலம் மாத்திரம் நம்புறது. மற்ற துவாரத்தின் மூலமாகத்தான் 4 சாமானும் வரும். இரத்தம் வரும், இந்திரியம் வரும், மதி வரும், பதி வரும். மூத்திர துவாரத்தால மாத்திரம் மூத்திரம் மட்டுமே வரும். அப்ப பெண்களுக்கு 5 வரும், ஆண்களுக்கு 4 வரும். இதுல இந்த 4 ஆண்களுக்கு வார 4 மூத்திரம் வந்தா குளிக்க தேவையில்லை, முழுக்க ஏற்படாது. மதி என்று சொல்லக்கூடிய அந்த மத நீர், வலுவழுப்பான தண்ணி வழியானால் குளி வாஜிபாகாது, முழுக்கு ஏற்படாது. வதி ஏற்பட்டால், மற்ற நீர் வழிபட்டால் குளி வாஜிபாகாது. அப்ப 3க்கும் குளி வாஜிபில்லை. எதற்கு? மூத்திரம், மதி, வதி. ஆனால் இந்த 3ம் நஜீஸ், அது முளைக்கொள்ளும். வந்தா என்ன செய்யணும்? கழுகோணும் இடத்தை. உடல்ல பட்டா பட்ட இடத்தை கழுகணும், உடையில பட்டா அந்த உடைய கழுகோணும் பட்ட இடத்தை. இந்த 3க்கும் சட்டம். 4வது சாமானது இந்திரியம். இது வந்தால் முழுக்கு வாஜிபாக போய்விடும். ஆனால் சாமான் என்ன? வந்த சாமான் நஜீஸ் இல்ல. அந்த 3க்கும் இது மாத்தம். இந்திரியம் நஜீஸ் இல்ல, தாகிரான பொருள், துப்பரவான சுத்தமான பொருள். அது வந்தால் முழுக்கு ஏற்பட்டுவிடும், ஜனாபத்து ஏற்பட்டுவிடும், தொடக்கு உண்டாகும். குளிக்கிறது வாஜிபு ஆம்பளை. பெண்களுக்கு மூத்திரம் சலம் வழியானா முழுக்கு ஏற்படுமா? இல்ல. மதி வழியானா ஏற்படாது, வதி வழியானா ஏற்படாது. மற்ற 2ஐயும் எடுங்க, இந்த 3ஐயும் கழிச்சு போட்டுருங்க. பெண்களை பொறுத்து தீட்டி ஏற்பட்டால் முழுக்கு உண்டாகும், ஜனாபத்து உண்டாகும். இந்திரியம் வழியானால் ஜனாபத்து உண்டாகும். இப்ப சரி, ஒரு ஆளுக்கு வெளியானது, ஆணுக்கோ பொண்ணுக்கோ
வெளியானது இந்திரியம் என்று நீங்க எப்படி கண்டுபிடிக்கிற? வெள்ளையாரிக்குமாகையினால இந்திரியம் என்று கண்டுபிடிக்கிற. எந்த ஒரு டாக்டர் கிட்ட போங்க, இந்திரியம் வெள்ளையாகவே வரும் என்று எந்த ஒரு வைத்தியத்திலையும் கிடையாது. இந்திரியம் வெள்ளையாத்தான் வரும் என்று எந்த ஒரு வைத்தியத்திலையும் கிடையாது. பெரும்பாலும் வெள்ளையா வரும், அது பிரச்சனை இல்லை. இரத்தத்தின் நிறத்தில், சிவப்பு நிறத்திலும் இந்திரியம் வெளியாகலாம். அப்ப அது உண்மையில இந்திரியமா இருந்தா இவர் வெள்ளை வரட்டும் வேண்டுகிட்டு இருந்தாருண்டா, சிவப்பு நிறத்தில் அது வந்துட்டா முழுக்காளியா போயிட்டாரு, இவர் குளிக்க மாட்டாரு தானே. ஆகவே வெளியாகிற சாமான் அது மதியா, வதியா, மூத்திரமா, இந்திரியமா என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா அதுக்கு 3 அடையாளங்கள் இருக்கு. வெளியானது இந்திரியம் தான் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு 3 அடையாளம் இருக்கு. அந்த அடையாளங்கள்ல 3ல் ஒன்றேனும் இல்லாமல் போனால் அது இந்திரியம் இல்லை, முடிவெடுத்துக்க வேண்டியதுதான். 3 அடையாளம். இந்த 3 அடையாளத்தில் ஒன்றேனும் இல்லையானால் இந்திரியம் இல்லப்பா, அலைக்க குளிக்கிறது கடமை இல்லை, விட்டு போட வேண்டியதுதான். 3 அடையாளங்கள்ல ஒன்று என்ன? அது வெளியாகிற நேரத்தில் இன்பம் கிடைக்கும், சிற்றின்பம் ஏற்படும். அப்ப நினைச்சுக்க வேண்டியது என்ன? வந்த சாமா இந்திரியம் என்று உழைக்க வேண்டியதுதான். மூத்திரம் வழியாவுக்குள்ள சிற்றின்பம் கிடைக்குதா? மதி வழியாவுக்குள்ள சிற்றின்பம் கிடைக்குமா? இந்திரியம் இந்த வரி வழியாவுக்குள்ள சிற்றின்பம் கிடைக்குமா? இல்லை. அப்ப எப்போது எங்களுக்கு சிற்றின்பம் கிடைக்குதோ, ஒரு லத்தத்து கிடைக்கின்றதோ, அந்த நேரத்தில் நினைச்சுக்க வேண்டியது வெளியானது இந்திரியம் என்று ஒரு அடையாளம் அல்லவா? சரி, 2வது அடையாளத்தையும் விளங்கிக் கொள்ளுங்க. செயல்படியான் சும்மா வர மாட்டான். என்ன செய்வான்? குதித்து பாயும் நீர், துள்ளிப்பாயும் நீர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்திரியத்தை பற்றி சொல்லுகிறான். ஃபல்யன்ظுரில் இன்சானு மிம்ம خُلِقَ மின் மாஇன் தாஃபிக் யஹ்ருஜு மின் பைனி ஸுல்பி வத்தராயிப். இந்திரியத்தை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான்? ஃபல்யன்ظுரில் இன்சானு மிம்ம خُلِقَ, மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும், பார்க்கட்டும் என்று சொன்ன ஆண்டவன் அல்லாஹ் இதிலிருந்துதான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அந்த இன்சான் ஆணோ பெண்ணோ படைக்கப்பட்டிருக்கிறான். மிம்மா இந்தாபியத்தின், துள்ளிப்பாயும் நீரில் இருந்து, குதித்து பாயும் நீரில் இருந்து படைத்திருக்கிறான். அப்ப நுத்துஃபாவுக்கு ஒரு அடையாளம் என்ன? குதித்து பாயும், துள்ளிப்பாயும். மூத்திரம் துள்ளிப்பாயிரல்ல, குதித்து பாயிரல்ல, அது கரகரண்டு போயிட்டே இருக்கும், குதிக்காது. நுத்துஃபாவினுடைய தன்மை குதிக்கும் தன்மை. ஏண்டப்பா அது குதிக்குது? பாற வேகத்திலாம் குதிக்குது. இந்த விளையாட்டு காட்டுற இடங்கள்ல நீங்க பாருங்க, இந்த ஜீப்ல ஓடி வருவான், எங்க இருந்து ஓடி வந்து இப்படி ஒரு உஷரம் ஒன்று இருக்கும், அதுல ஏறலாம். அப்படி ஏறின உடனே அந்த வந்த வேகத்துக்கு, எந்த வேகத்துக்கு வந்தாலும் அந்த வேகத்துக்கு அது துள்ளி கொண்டு போய் விழும், பாஞ்சு கொண்டு போய் விழும். அப்படி வேகமாக வார சாமான் தான் இந்திரியம். நம்ம இடுப்பு சித்தவனை போல வரல, வேகமா வரும். எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இந்திரியம் எங்கிருந்து வருகிறது என்று சொல்கிறான் என்றால், யஹ்ருஜு, அதையும் சொல்லித்தான் குர்ஆன்ல. இதெல்லாம் என்ன குர்ஆன்ல சொல்லி ஆகணும்? இந்திரியம் எங்கிருந்து வருகிறது, தொழிப்பாயும் இல்லை மெல்லப்பாயும், இதெல்லாம் என்னதுக்கு சொல்லணும்? இதே என்ன வச்சுதான் இன்றைக்கு விஞ்ஞானி ஆராய்ச்சி 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 அவன் எவ்வளவோ விஞ்ஞானங்களை எடுத்து காட்டுறான் உலகத்துக்கு. இந்த சோனி சோத்தத்தின் போட்டு என்ன செய்யறான்? அப்படியே படுத்துறான். அவன் இவனுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கு, இவன் குர்ஆன் ஆராயிறான். இல்லை, அவன் யஹூதிய குர்ஆன
ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அல்லது அரப கற்று குர்ஆன ஆராய்ந்து அதிலிருந்து எத்தனையோ விஞ்ஞான கருத்துக்களை எல்லாம் எடுத்து எழுதி போடுறான். யஹ்ருஜு, அந்த இந்திரியம் எங்கிருந்து வருகிறது? சில நெச்சிக்குவான்கள் ஆண் குறியிலிருந்து வருகிறதாக்கும் அல்லது பெண் குறியிலிருந்து வருகிறதாக்கும் என்று இல்லை. யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், சுல்பி ரஜுலி வத்தராயிபில் மர்அதி. ஆணுடைய இந்திரியம் முதுகந்தண்டில் இருந்து வருகிறது. பெண்ணுடைய இந்திரியம் அத்தராயிப், தராயிப் என்றால் மௌதிஉல் கிலாதா ஐலாமு ஸத்ரி வன் நஹர். என்ன எலும்பு சொல்ற இது நம்ம ஊர்ல, அதுக்கு தமிழ்ல எனக்கு தெரியா. இத இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த எலும்பை என்ன சொல்ற? கார எலும்பு என்று சொல்வார்கள். நல்ல ரெண்டு பிலமான பெரிய எலும்பு இருக்குதானே, இந்த எலும்புக்கு இந்த முள்ளுக்கு கார எலும்பு என்று சொல்வார்கள். அதுக்குத்தான் தராயிப் என்ற சொல்லி பாதிக்கப்படும். சுல்பிர் ரஜுலி வ தராயிபில் மர்அதி, பெண்ணுடைய காரை எலும்பில் இருந்தும் ஆணுடைய சுல்பு முதுகன் தண்டில் இருந்தும் வெளிவருகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். இன்றைய மருத்துவம், இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் என்ன மாதிரி சொல்கிறது என்று எனக்கு தெரியாது. இதற்கு மாற்றமாக இன்றைய மருத்துவம் சொன்னால் அது பிழை, இன்றைய விஞ்ஞானம் சொன்னால் அது பிழை. குர்ஆன் தான் சரி. விஞ்ஞான கருத்து மாறுபடும், மருத்துவ கருத்து மாறுபடும், குர்ஆனுடைய கருத்து மாறுபடாது. இன்றைக்கு ஒரு விஞ்ஞானி ஒரு கருத்தை சொன்னானாமண்டா, இதிலிருந்து ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு இன்னும் ஆராய்ந்து 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 தான் சொன்ன கருத்துக்கு மாற்றமான ஒரு கருத்தை அவன் சொல்லுவான். அதே மாதிரி வைத்தியத்துறையில் இதுதான் இப்படித்தான் என்று சொல்லி இருந்தால், வைத்தியத்துறை முன்னேறி முன்னேறி ஆராய்ந்து ஆராய்ந்து ஒரு சில வருடங்களுக்கு பின்னால முன்னால் சொன்னப்பட்ட கருத்துக்கு மாற்றமான ஒரு கருத்தையும் தெரிவிக்கலாம் வைத்தியத்துறையில. ஆகவே வைத்தியத்துறை என்ன சொல்லுங்கிறது இருக்கட்டும், திருக்குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் பார்த்தால், இந்திரியம் என்பது பெண்களை பொறுத்து காரை எலும்பில் இருந்தும் ஆண்களை பொறுத்து முதுகன் தண்டில் இருந்தும் வெளிப்படுகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். காரை எலும்பில் இருந்து வெளிப்பட்டாலும் முதுகன் தண்டில் இருந்து வெளிப்பட்டாலும் இது ரெண்டையும் இயக்குற ஆள், ரெண்டுக்கும் ஓர்டர் போடுற ஆள் எங்க இருப்பாரு? இங்க இருக்காரு, தலையில் இருக்காரு, மூளை. இந்த மூளை தான் பெண்களுக்கு காரை எலும்பிலிருந்து இந்திரியத்தை உற்பத்தி செய்வதும் ஆண்களுக்கு முதுகந்தண்டிலிருந்து இந்திரியத்தை உற்பத்தி செய்வதும் மூளை தான் மெயின். இவர் தான் ஓர்டர் பண்ற ஆள். இவருடைய ஓர்டர் படி காரை எலும்பிலிருந்து அது உற்பத்தியாகி வருகிறது, இது முதுகந்தண்டிலிருந்து வருகிறது. பெண்களுடைய காரை எலும்பிலிருந்து அது உற்பத்தி ஆனாலும் அதுவும் பெண்ணுடைய முருகந்தண்டு வழியாகத்தான் வருகிறது. இவனுடைய இந்திரியமும் முருகந்தண்டு வழியாகத்தான் வருகிறது. முதுகு முள்ளு முதுகு முள் என்று சொல்றோமே நாங்க, இந்த முதுகுல நடுவர் முள் இருக்கும் அல்லவா, இந்த முள்ள நீங்க இப்படியே நேர பிடிச்சிக்கிட்டு இங்க தொங்கல் மட்டுக்கு மந்தா இங்கேயெல்லாம் வருகுதா இல்லையா? அது இந்த முதுகு முள்ளு இங்கேயெல்லாம் வருகுது. இந்த முதுகு முள்ளுக்கு குழாய் இருக்கு. முதுகு முள் இருக்கே, முதுகு முள்ளு அது தனி முள் இல்ல, அதுல உள்ளுக்கு என்ன செய்யுது? குழாய் இருக்கு. அந்த குழாய்க்கு தமிழ்ல சொல்லுவாங்க முன்னான் என்று. முன்னான், மூணாவும் 3 சுழி எண்ணாவும் 3 சுழி எண்ணாவும் 3 சுழி எண்ணாவும் முன்னான். அந்த முதுகந்தண்டில் இருக்கிற அந்த குழாய்க்கு முன்னான் என்று சொல்றோம். அந்த குழாய் வழியாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அனுப்பிட்டான். இங்க ஊறி பெண்களுக்கு மேல போகுது. இங்க பிடரி நரம்பு என்று சொல்றோமே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். நாங்கள் இந்த இன்சானுக்கு
பிடரி நரம்பை விட நெருங்கி இருக்கிறோம் என்று சொல்றானே. பிடரி நரம்பு நாங்க பேசுறோம் தான், பேசக்க பிடரியையும் காட்டிக்கிறோம் தான். பிடரி நரம்பு இங்க பிடரியில நரம்பு அதை சொல்லல பாவுத்தால. இந்த முதுகன் தண்டில் இருக்கிறே அந்த முன்னானைத்தான் ஹபுல் வரீத் பிடரி நரம்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். இந்த முன்னான் ஒரு மனிதனுக்கு எந்த அளவு நெருங்கி இருக்கி, அதை விட நெருங்கி இருக்கிறதுக்கு என்ன இருக்கென்று சொல்லலாம். அதை விட தான் நெருங்கி இருக்கிறேன் என்றால் அவனாகவே நான் இருக்கிறேன். இந்த முன்னான் என்று சொல்லக்கூடிய முதுகந்தண்டு மனிதனை விட்டு பிரிஞ்சு ஒரு பாகத்துக்கு அங்கால ஒரு முளத்துக்கு அங்காலே அருகி அதை விட அல்லாஹ் தஆலா கொஞ்சம் நெருங்கி இருக்கிறான் என்று சொல்வதற்கு இல்லையே. மனிதன்ல மெயினான சாமானத்தான் அது முன்னான் இருக்கி, முதுகந்தண்டு எலும்பு இருக்கி. அதை விட நெருங்கி இருக்கிறேன் என்றால் இவனாகவே நான் இருக்கிறேன் என்ற கருத்து தான் அங்கே சொல்லப்படுகிறது. இப்படி இந்த நுத்துபா இந்திரியம் வருகுது. உங்களுக்கு தெரியும், இந்த பிளேன்கள்ல எல்லாம் எங்கேயும் நெச்சிலான பிளேன் மோதி உடஞ்சி நுறங்கின மட்டும் கடைசியில எல்லாம் பத்தி எரிஞ்சு வைத்திரும். ஒரு சாமான தேடி தெரிவானுங்கள். அதுலாண்டா எல்லா விஷயம் இருக்கி அது எடுத்துக்கிட்டா என்ன நடந்து ஆக்சிடென்ட் எப்படி நடந்து என்ற விவரத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். அதை தேடி திரிஞ்சு பிடிச்சி புறக்கி எடுப்பான். என்ன சாமா அது? கருப்பு பெட்டி என்னதுக்கு சொல்றான்? கருப்பு பெட்டி. இவரு பிளைட்ல மட்டும் கருப்பு பெட்டி வைக்கல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இன்சான்லயே ஒரு கருப்பு பெட்டியை வச்சிருக்கான். அவர்தான் அந்த நுத்துஃபாவை அவரை சந்திச்சுக்கிட்டு தான் நுத்துஃபா வெளியில வரும், இல்லாம வராது. அது எது? அஜபு ஜனப்னு சொல்றாரு. அரபியில பேரு சொல்றது அஜபு ஜனபு. அதுதான் கருப்பு பொட்டி. மையத்தை கொண்டு போய் அடைக்கின மட்டும் நபிமார்கள் உடல்ல மண் தின்னாது, வலிமார்கள் உடல்ல மண் தின்னாது. மற்றவன் கெட்டவன் கடப்புலி காவாலிட உடம்பையெல்லாம் மண் தின்று மட்டும் சொல்றாங்கல்லவா. சரி, காவாலி கெட்டவன் உடல மண் தின்னும், கருப்பு பொட்டியை திங்காது. அஜபு ஜனப், அதை மாத்திரம் மண் திங்காது, அது மட்டும் இருக்கும். எந்த பெருசிக்கு இருக்கும்? இவன் கண்டுபிடிக்கான பிளைட்ல கருப்பு பொட்டி அது எந்த பெருசுக்கு இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு சவுக்கார பொட்டியில பெருசுக்கு இருக்கா? இல்ல இல்ல, இந்த மட்டும் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுடைய உடலில் முதுகந்தண்டிலே வைத்திருக்கின்ற அந்த அஜபு ஜனப் என்று சொல்லக்கூடிய கருப்பு பெட்டி ஒரு சங்குமணி அளவு. சங்குமணி என்றா மிச்சம் சின்னதானே சங்குமணி. சங்குமணி என்றா விளங்குதா தம்பி? இப்ப சங்குமணி வார குறவு, அந்த காலத்துல சங்குமணி, இப்ப அது குறவு. அதை போல ஒன்று சொல்லுங்க. சின்ன மல்லி, ஜப்பான் மல்லி இருக்கே, அதுவும் கொஞ்சம் பெருசு தான் சொல்லுவோம். அதை விட சிறிய அளவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முதுகன் தண்டிரிக்கே, முதுகு முள்ளு, இந்த முதுகு முள்ள நீங்க இவடத்தை வச்சு செஞ்சு பார்க்க வேணாம். ஊட்ட போய் நீங்க இப்படியே குத்தி 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 கொண்டு இங்க பாருங்க, சரியா இப்படி கூறாத்தான் வந்து நிற்கும். அது எப்படி கூறாத்தான் அலவாங்கு மாதிரி தான் வந்து நிற்கும். அந்த தொங்கல் எப்படி நகைச்சு பாருங்க, சங்குமணி போல என்ன செய்யும், கைக்கு தட்டுப்படும். அதுதான் அஜபு தனபு. இன்சானிலே, இன்சான் என்ற விமானத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிற கருப்பு பெட்டி. இந்த பெட்டியை சந்தித்துத்தான் இந்திரியம் வெளியாகிறது. அந்த இந்திரியத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். அது குதித்து பாயும் நீர் என்று சொல்லியிருக்கான். அவ்வளவு ஆசையில அந்த தண்ணி என்ன செய்யுது, வருகுது. சும்மா வரல, ஆசை பாட்டுலாம் வெளியாகி வருகுது. ஆசை கடல் பொங்கி விண்டாகி அந்த ஆசைக்கு மாசுக்கும் தானாகி லாசக்க உருவாகி வெளியாகி அல்லது ஒளியாகி லாத்தன்ச திக்ரைனி என் புறவி என்று சொன்ன மாதிரி இவர் வெளியில வந்துடுறாரு. அப்ப இந்திரியத்தை அறியறதுக்கு இன்னொரு அடையாளம் என்ன? குதித்து பாய்தல், துள்ளி பாய்தல். இதை கொண்டும் இந்திரியத்தை அறியலாம். மூணாவது என்ன? ஔரீஹி அஜீனின்
ரத்பன் வபயாதி பைவின் ஜாஃபன். மூணாவது அடையாளம் என்ன தெரியுமா? அவுரீஹி அஜீனின், குலைத்த மாவின் மனம், குலைத்த மாவின் வாடையை கொண்டும். அந்த இந்திரியம் பச்சையாக இருந்தால் குலைத்த மாவின் வாடையை கொண்டும், அது காய்ந்ததாக இருந்தால் முட்டையின் வெள்ளை கருவின் நிறத்தை கொண்டும் அறியலாம். அப்ப இந்திரியம் பச்சையா இருக்காமண்டா மோந்து பாருங்கள். என்னது? குலைத்த மா இருக்கே, தண்ணியை ஊற்றி குலைச்சமா, அது அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சு போட்டு மோந்து பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு வாடை வந்தால் அது இந்திரியம். முடிவெடுங்க. இல்ல பச்சை இல்லையா, காஞ்சி போச்சா, அது முட்டையின் வெள்ளக்கருவின் நிறத்தில் இருந்தால் அது இந்திரியம் என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஆகையினால இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு பெண் குறியால வெளியாகுவதோ ஆண் குறியால வெளியாகிறதோ இந்திரியம் என்று நாங்கள் முடிவெடுப்பதாயிருந்தால் இந்த 3 அடையாளங்களில் ஒன்று இருந்தால் இந்திரியம் என்று முடிவெடுக்க வேண்டும், உடனே குளிக்க வேண்டும். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது, லௌரா மனியன் முஜஃபபன் ஃபீ ஸௌபிஹி லஸிமஹுல் உஸ்லு வஇஆதத்து குல்லி ஸலாத்தின் தயக்கனஹா பஅதஹு. இதுல கவனம் எடுக்கிறல்ல, பெண்களும் கவனம் எடுக்கிறல்ல, ஆண்களும் கவனம் எடுக்கிறல்ல. கவனம் எடுக்கணும்ங்கிறதுக்கு தான் யோகம். ஒருவன் தன்னுடைய சாரனில அல்லது ஒரு பெண் தன்னுடைய பாவாடையில அல்லது நெக்ஸில அல்லது சாரியில அவ உடுக்கிற ஏதோ ஒரு துணியில் இந்திரியம் காய்ந்து போயிருப்பதை கண்டால், நாங்க என்ன செஞ்சோம்? காலையில பார்க்கோம், சாரல்ல இந்திரியம் காஞ்சி போய் எப்படா வழியான ராவன் நம்ம நடந்தையா? இல்ல ராவுண்டு நடக்கவே இல்லை. அப்ப என்னது சாரல்ல இந்திரியம் வந்திருக்கிற? யோசிக்கணுமா இல்லையா? யோசிக்கத்தானே வேணும். நம்மட சார்ந்து இன்னொரு கொடுக்குறேன், நம்ம அல்லாம கொடுத்துட்டு போற நேரத்தில் நம்மளாய் நடந்தேன் போட்டு நாங்க முடிவெடுக்கலாம். எங்கட சார்ந்து நாங்க உடுக்கோம், ஒருத்தர் உடுக்கிறல்ல. எங்கட சாரல்ல இந்திரியம் காஞ்சி போயிருக்கி, அல்லது இவட பாவாடையில அது வேறு யாரும் உடுக்கிறல்ல, இவதான் உடுக்கிறது, அதுல இந்திரியம் காஞ்சி போயிருந்தால் என்ன செய்யணும்? லஸிமஹுல் உஸ்லு, என்ன முடிவெடுக்கணும்? இது நம்முடைய இந்திரியம் தான், வெளியாயிற்று, உடனே முழுக்கு உண்டாயிற்று, உடனே குளிக்கிறது வாஜிபா போயிட்டு. அதே நேரத்தில் ஒரு முடிவின் ஒன்றை செய்ய. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்று வச்சுக்குவோம். வெள்ளிக்கிழமை காலத்தால இவர் என்ன செய்யறாரு? சாரம் எடுத்து உடுக்கேன்னு போனாரு. சாரத்துல இப்படி தெரியுது, வெள்ளிக்கிழமை ராவு நாங்க இன்னும் உடல் உறவு உண்டையா? இல்லையே. வியாழக்கிழமையில உடல் உறவு உண்டையா? இல்லையே. புதன்கிழமையில உடல் உறவு கொண்ட இவருக்கு ஞாபகம் வந்துச்சுண்டா அந்த இந்திரியம் தான் இது என்று இவர் முடிவு செய்தாரே. ஆனால் இவர் குளிக்கிறது வாஜிபு, புதன்கிழமைக்கு பின்னால் உள்ள சகல தொழுகைகளையும் யாதா செய்வது, திருப்பி தொழுவதும் இவருக்கு கடமையாக்கிடும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கும் சட்டமாகிவிடும். அடுத்தது எத்தனை விஷயம்? 2 விஷயம் சொல்லியிருக்கிறான். ஒன்று தான் சொல்லியிருக்கிறான். ஒன்று குரூஜுல் மணி, இந்திரியம் வெளிப்பட்டால் ஜனாபத்து முழுக்கு துடக்கு உண்டாகும், குளிக்கிறது கடமை, அதோட சம்பந்தப்பட்ட விவரம் சொல்லியிருக்கிறான். இரண்டாவது அஸ்ஸானி துகூலுல் ஹஷபதி வஇல்லம் யுன்ஸில் குபுலன் அவ் துபுரன் வலௌ லிபஹீமத்தின் அவ் மையித்தின் ஃபலா யுஆது கஸ்லுஹு லின்கிதாஇ தக்லீஃப். இரண்டாவது, ஒரு பெண்ணுடைய பெண் குறிக்குள்ளோ அல்லது ஒரு பெண்ணுடைய பின்துவாரத்தினுள்ளோ அல்லது ஒரு ஆணுடைய பின்துவாரத்தின் உள்ளோ ஒரு ஆண் குறியின் சுன்னத்து செய்யப்பட்ட அளவு உள்ளே போனால் முழுக்கு உடனே உண்டாகும், ஜனாபத்து உடனே உண்டாகும். வைல்லம் யுன்சில் அல்லது வைல்லம் யன்சிலுல் மனியு, இந்திரியம் வெளியாக விட்டாலும் பரவாயில்லை, போனால் போதும்,
முழுக்கு ஜனாபத்து உண்டாகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா லகியல் ஹிதானுல் ஹிதான ஃபகத் வஜபல் குஸ்ல். எப்படி சொல்லிருக்காங்க? மக்களுக்கு இந்த சட்டத்தை விளங்கப்படுத்தி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் தெரியாம கிடந்துருவானே. இதா லகியல் ஹிதானுல் ஹிதான ஃபகத் வஜபல் குஸ்ல். ஒரு ஆணுடைய ஆண்குறியின் சுன்னத்து செய்யப்பட்ட அந்த வரை அளவு ஒரு பெண்குறிக்குள் போனால் போதும், 2 பேருக்குமே குழி வாஜிபாகி விட்டது, 2 பேருமே முழுக்காளியாகி விட்டார்கள். இந்திரியம் வராவிட்டாலும் பரவாயில்லை. சினாக்கள் நினைப்பாங்க, நாம உடல் உறவு கொள்றதுக்கு ட்ரை பண்ணினோம், நினைச்சோம், முயற்சி எடுத்தோம், சந்தர்ப்பம் கிடைக்கல, இந்திரியம் வழியாகல தானே, அப்ப நாம முழுக்காடி இல்லை தானே, குளிக்க தேவையில்லை என்று சிலர் நினைப்பார்கள். அப்படி அல்ல. இந்திரியம் வெளியாகாவிட்டாலும் நுழைவதை கொண்டு மாத்திரமே குளிவாஜிவாகும் முழுக்கு ஏற்பட்டுவிடும். கொபுலல் அவுதுபுரன். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் உடல் உறவு கொள்றதா இருந்தா முன்துவாரத்தில் மட்டும்தான் உடல் உறவு கொள்ளலாம், அனுமதி உண்டு. பிந்துவாரத்தில் உடலுறவு கொள்வதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். ஃபத்தகுத்துபுர என்ற வசனத்தையே பாவித்திருக்கிறார்கள். பிந்துவாரத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே முந்துவாரத்தின் வழியால் தான் உடலுறவு கொள்ள வேண்டும். ஒருவன் பிந்துவாரத்தில் உடலுறவு கொள்ள முயற்சித்தாலும் இந்த அளவு உள்ளே போனால் முழுக்கு உண்டாகத்தான் செய்யும் என்ற கருத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூணாவது 2 விஷயம் முடிஞ்சு. முழுக்க ஏற்படுத்துற விஷயம் 2 விஷயம். ஒன்று மணி வழியாகுதல், இந்திரியம் வழியாகுதல். 2வது ஆண்குறி பெண்குறியின் உள்ளே முந்துவாரத்திலோ பிந்துவாரத்திலோ நுழைதல். 3வது என்ன? அஸ்ஸாலிது இன்கிதாஉல் ஹைத். மாதத்தீட்டு வந்தால் முழுக்கு ஏற்பட்டு விடும். மாதத்தீட்டு வந்தா பந்தத்திலிருந்து முழுக்கு உண்டாயிரும். எப்போது குழி வாஜிபாகும், மாதத்தீட்டு எப்போது நிற்கிறதோ அன்றைக்கு குழி வாஜிபாகும். ஏறத்தாழ ஒரு பெண்ணுக்கு மாதத்தீட்டு எத்தனை வயசுல வரலாம்? ஆகவே குறைஞ்ச கணக்க சொல்லுங்க பார்ப்போம். சினாக்கள் நம்ம கிட்ட வந்து கேட்காங்க, மௌலி நம்முடைய பிள்ளைக்கு 9 வயசு தான், ரத்தம் வந்துட்டு இப்படி என்னமோ வருத்தத்தில் வந்திருக்கோ அல்லது என்ன மாதிரி தெரியலையே, டாக்டர் தான் கொண்டு காட்டணும் போல இருக்கு. எத்தனை வயசு மகளுக்கு? 9 வயசு எப்படி சொல்றார். ஆகவே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பெண்ணுக்கு இந்த மாதத்தீட்டு வருவதற்கு ஆக குறைந்த வயசு எவ்வளவு? இத்தனை வயசை வச்சுக்கலாம். சும்மா சொல்லுங்க பாப்போம், உங்களோட கணிப்பை பார்ப்போமே, சும்மா சொல்லுங்கள். என்ன வந்திருக்கும்? 12 வயசை பார்க்கலாம். அதுதான் உங்களோட கணிப்பெல்லாம் போல. وأقل سنه 9 سنين قمرية. 9 வயசு. 9 வயசுல என்ன செய்யலாம்? ஒரு பெண்ணுக்கு மாதத்தீட்டு வரலாம், சாத்தியம் உண்டு. அப்ப ஆக குறைஞ்ச வயசு 9 வயசுல வந்துச்சா, மர என்ன பூராங்கடிச்சு போட்டாங்க, புழு குத்தி போட்டாங்க, தண்டத்தை மந்தியாங்க மட்டும் யோசிக்க தேவையில்லை. 9 வயசுண்டா என்ன செய்யும்? அது தீட்டுத்தான், முடிவெடுக்க வேண்டியதுதான். சரியா? இது சந்திர வருடம். 9 வயதுங்கிறது சந்திர வருடம். சந்திர வருடம் சூரிய வருடம் என்று 2 வருஷம் இருக்கல்லவா, அதையும் நீங்க தெரிஞ்சுக்குங்க. சந்திர வருடம் என்பது அஸ்ஸனத்துல் கமரியத்து 354 யௌமன் வ ஹுமுஸ் யௌமின். 354 நாளும் ஒரு நாளில் 5ல் ஒரு பகுதி. 354 நாளும் ஒரு நாளின் 5ல் ஒரு பகுதியும் சேர்ந்தது ஒரு வருஷம். இது சந்திர வருடம் என்று சொல்லப்படும். சூரிய வருடம் என்றா என்ன? அது அவங்களோட கணக்கு. அஸ்ஸனத்து ஷம்சியா, சூரிய வருடம் என்பது, ஒரு வருஷம் என்பது 365 யௌமன் வ ருபுஉ யௌமின். 365 நாள் ஒரு வருஷம். சூரிய வருடம் 5
கால் நாள் தான் சரி. 365 நாள் தான் ஒரு சூரிய வருடம் என்று சொல்வது. இப்போது நான் சொன்னேனே 9 வருஷத்தில் ஒரு பெண் தீட்டு வரும் என்று, அது சந்திர வருட கணக்கே தவிர சூரிய வருட கணக்கல்ல. சரி, 9 வயசுக்கு முன்னால ஆக குறைஞ்சது 9 வயசு தானே சொல்றார் இஸ்லாம், அப்படித்தானே சொல்லுதோ. 9 வயதுக்கு முன்னால ரத்தம் வந்துச்சு ஒரு பிள்ளைக்கு, அதை என்ன செய்யற? மாத தீட்டு நாங்க எடுத்து சடங்கு செய்யறையா, அல்லது மாத தீட்டு இல்லைன்னு முடிவுக்கு எடுக்கிறையா? அது என்ன செய்யணும்டா, 9 வயது பூரணமாகுவதற்கு 9 வயது பூரணமாகுவதற்கு 16 நாளைக்குள்ள வந்துச்சாமண்டா, அது ஹைவுதான், மாத தீட்டுத்தான் என்று முடிவெடுத்துக் கொள்ளணும். 9 வயது பூரணமாகிறதுக்கு 16 நாளைக்குள்ள வந்தால் அது மாத தீட்டுத்தான் என்று முடிவெடுக்கணும். 16 நாளைக்கு முதல் வந்துச்சாமண்டா அது மாத தீட்டல்ல, அது எது? அது தமபசான், அது சும்மா ரத்தம். ஆகவே மாத தீட்டு, அவள் பாலிகானாள் என்ற சட்டம் அவளுக்கு வராது. அப்ப இதுல எத்தனை விஷயம்? 3 விஷயம் சொல்லியிருக்கிறது, முழுக்க ஏற்படுத்தக்கூடிய 3 விஷயம். 4வது விஷயம் அன்னிபாஸ், பிரசவ தீட்டு. பிள்ளையை பெத்தெடுக்காங்களே, இந்த பிரசவ தீட்டு 4வது காரணம். முழுக்காளியாக்கி போற்றும், ஜனாபத்தை ஏற்படுத்தும், குழியை வாஜிபாக்கும். பிரசவ தீட்டுடைய ஆக குறைஞ்ச காலம் எவ்வளவு? பிரசவ தீட்டு எவ்வளவு காலத்துக்கு ஆக குறைஞ்சது இருக்கும்? அவ்வளவுதான். இல்லை, ஒரு நொடி நேரம் இருக்கும், ஆக குறைஞ்சது. பெரும்பாலும் எத்தனை நாள் இருக்கும்? நம்ம ஊர்ல எல்லாம் எத்தனை நாள் எடுக்காது? 40 நாள். 40 என்று சொல்றாங்களே, அதான் பெரும்பாலும் 40 நாளைக்கு இருக்கும் பிரசவ தீட்டு. அவ்வளவு நாளும் முழுக்காளி தான், அவ்வளவு நாளும் ஜனாபத்து தான். சரி, பெரும்பாலும் தானே 40 நாள். ஆகக்கூடிய காலம் இல்ல ஒரு பெண்ணுக்கு பிரசவ தீட்டு எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்? 60 நாள் வரைக்கும் இருக்கும். இப்ப 40 நாளையால புள்ள பெத்து 40 நாளையால ரத்தம் வந்துட்டு தான் இருக்கு. 41 நாளும் ரத்தம் பருகுது, 42ஆம் நாளும் ரத்தம் பருகுது, 43ஆம் நாளும் இப்படியே வந்துகிட்டே இருந்தா 60 நாள் வரைக்கும் நாங்க பார்க்கலாம். ஏன் ஆக கூடின காலையில் 60 நாள் இஸ்லாம் சொல்லுதோ, 60 நாள் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற. 60 நாளோட நின்றுட்டா குளிக்க வேண்டியதுதான், அதோட ஜனாபத்து முடிஞ்சு. 61வது நாளும் பருகுது, 62வது நாளும் பருகுதுண்டா, ஆக கூடின கால எல்லையை விட கூடுதலான காலத்திலே வருகுது. அது முஸ்தஹாவா, அங்க விஷயம் இல்லை, சட்டம் வேறு. அவ தொழலாம், நோம்பு பிடிக்கலாம், குர்ஆன் ஓதலாம், எல்லாம் செய்யலாம். முஸ்தஹாவாக்காரன் அவ மௌத்தாகிற வரைக்கும் அதுதான் ஹால் ஆയിരിக்கும், அவட ஹால். இது நிபாசு 4வது விஷயம். அடுத்தது யஜிபுல் குஸ்லு பிவிலாதத்தி. இப்ப 4 முடிஞ்சு, இனி இதை தொடர்ந்து உள்ள விஷயங்களை தான் சொல்ல போறோம். யஜிபுல் குஸ்லு பிவிலாதத்தின் வலோ பிலா பலதின், அது நடக்க போற யாவரம் இல்லை, அதனால தேவை. இல்காய் அலகத்தின், கட்டி உழுவுது. பெண்களுக்கு 2 மாசத்திலேயோ 3 மாசத்திலேயோ கட்டி விழுகுது, கட்டி விழுகுது என்று சொல்றாங்களே, அதை கொண்டும் குழி வாஜிபாகும். கட்டி விழுந்துச்சுண்டா அதை எடுத்து வெட்டி புதைச்சு போட்டு சும்மா இருக்க இயலாது, முழுக்கு ஏற்பட்டு போகும். உடனே அவர்கள் என்ன செய்ய வேணும்? குளிக்க வேணும். செத்த கட்டியும் விழும், கட்டி விழுகுது கட்டி விழுகுது என்று பொதுவாக தான் சொல்றான். செத்த கட்டியும் விழும், சதை கட்டியும் விழும். பெண்களுக்கு எந்த கட்டி விழுந்தாலும் குழி வாஜிபாகும், ஜனாபத்து ஏற்படும், முழுக்கு ஏற்படும். அவ குளிச்சுத்தான் ஆக வேண்டும். முஸ்லிமின், ஒரு முஸ்லிம் மௌத்தாகுவது கொண்டும் குழி வாஜிபாகும். ஒரு முஸ்லிம் மௌத்தா போயிட்டான்டா, குழி என்ன செய்யுது? அவனுக்கு வாஜிபாகுது. ஜனாபத்து உண்டாகுது என்ற கருத்து இல்லையா? நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு கொஞ்ச காலம்
மௌத்த கொண்டு ஜனாபத்தி ஏற்படுகிறது என்று நான் நினைச்சு கொண்டிருந்தேன். அப்படி அல்ல, மௌத்தை கொண்டு குழி வாஜிபாகும். அதனால அந்த மையத்து முழுக்காளி என்பது கருத்தல்ல. இக்ராமன் லஹு இக்ராமன் லில் முஸ்லிமி, முஸ்லிமை சங்கைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் குளிப்பாட்டுறாங்களே. அது எதுக்காக வேண்டி அந்த முஸ்லிமை சங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக முழுக்கு ஏற்படுகிறது என்ற கருத்து இல்லை என்று சொல்கிறார்கள். அப்ப இவ்வளவும் தான் குழி வாஜிபாகிறதுக்குரிய காரணம். அடுத்தது சொன்னால் மற்றதெல்லாம் செய்யலாம் என்று அர்த்தம். என்னென்ன செய்யலாது? அஸ்ஸலாத்து, தொழுகை. மாதத்து விட்டோட இருக்கிற காலம் அவளுக்கு தொழலாமா? இல்ல. இந்த பிரசவத்து விட்டோட இருக்கிற காலம் அவளுக்கும் தொழலாமா? ஹராம், தொழப்படாது. அந்த தொழுகையான என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இந்த 6 நாள் மாதத்தீட்டோட கிடக்காள், அல்லது 7 நாள் கிடக்காள். பிரசவத்தீட்டோட 60 நாள் கிடக்காள், இல்லாட்டி 40 நாள் கிடக்காள். 4 5 20 200 வக்து. இங்க 6 நாள் கிடந்த ஆண்டா 6 5 30 வக்து. இந்த தொழுகையை கவாச்சையோடமா செய்ய தேவையில்லையா? தேவையில்லை. தேவையில்லை செய்யலாம் என்ற கருத்தும் இல்லை, செய்யக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொம்பளையோட இரக்கம் காட்டி வச்சிருக்கான். அப்படி இல்லாட்டி என்ன செய்யணும்? ஒவ்வொரு மாசமும் 6 நாள் அல்ல 7 நாள் வந்தா 5 வக்து வீதம் 6 5 30 வக்து கலா செய்கிற வேலம் வரும். ஆகவே கலா செய்யக்கூடாது, நீ கலா செய்யப்படாது. ஆனால் நோன்பு என்ன செய்யணும்? நோன்பை கலா செய்யணும். அது எப்ப வார வருஷத்துக்கு தானே வரும். அப்ப இவ்வளவு முக்கி 6 நோம்பு தான் கலா செய்ய வேண்டி வரும், அல்லாட்டி 7 நோம்பு கலா செய்ய வேண்டி வரும். அப்படி இல்லையே, ஒவ்வொரு மாதமும் எல்லா நாளும் உள்ள விஷயம். தீட்டு என்பது ஒவ்வொரு மாசமும் மாற விஷயம். அப்ப ஒவ்வொரு மாசமும் இவன் கலா செய்ய வேண்டி வரும். கஷ்டப்படுத்தவில்லை இஸ்லாம். மனிதனுக்கு லேசான அமைப்பில்தான் சட்டத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார்கள், குர்ஆனும் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் மாதத்திற்கு காலத்தில் தொழக்கூடாது, அதை கலா செய்யவும் தேவையில்லை. முழுக்காளி மாதத்திட்டு பெண்ணுடைய விஷயம் தானே. மற்ற முழுக்காளி இவரும் என்ன செய்யப்படா? தொழவே படா. குளிச்சு போட்டு தான் இவர் சொல்லணும். அதையும் குர்ஆன் ஓதப்படா. தீட்டுடைய காலத்தில் முழுக்காளியாக இந்த ஆண்கள் இருக்காங்களே, குளிக்கிற வரைக்கும் அவர்களும் குர்ஆனை ஓதையும் கூடாது. குர்ஆனை ஓதக்கூடாது, ஆணும் ஓதக்கூடாது, பொண்ணும் ஓதக்கூடாது. ஒன்றும் இல்லாம என்ன செய்யலாம்? குர்ஆனை ஓதலாம். அது சட்டத்தை வித்தியாசம் இருக்கு, பார்த்துங்க. முழுக்கோட குர்ஆன் ஓதையலாம், தீட்டோட குர்ஆன் ஓதையலாம். ஒவ்வொரு இல்லாமல் குர்ஆன் ஓதலாம் தானே, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா ஒவ்வொரு இல்லாம குர்ஆனை தொட இயலாது. குர்ஆன் ஓதலாம். முழுக்காளி குர்ஆனை ஓதவே இயலாது, துடக்கோடு ஓதவே இயலாது. வமஸ்ஸுல் முஸாவி, குர்ஆனை தொடவும் கூடாது. முழுக்காளியோடு கூர்ம போல உணவு இல்லாம குர்ஆனை தொடர்றது ஹராம் தானே. அதே போல முழுக்காளி குர்ஆனை தொடவும் கூடாது, ஓதவும் கூடாது, தொடவும் கூடாது. உணவு இல்லாதவன் தொடக்கூடாது, ஓதலாம். மஸ்ஜிதி, பள்ளிவாசலில் சொற்ப நேரமேனும் தங்குதல் முழுக்காளிக்கு கூடாது. மாதத்தீட்டோடு இருக்கிற பெண்களும் பள்ளிவாசல்ல தங்கக்கூடாது. அது நம்ம ஊர்ல பெண்கள் பள்ளிவாசல் தங்குற வியாபாரம் இல்லையா, அப்ப அது விடுவோம். ஆண்களை பொறுத்தவரையில முழுக்காளிகள் பள்ளிவாசல்ல சொற்ப நேரமும் தங்கக்கூடாது. பள்ளிவாசலுக்குள்ளால போயிட்டா அந்த கதவால போகணும் இருந்தா போகலாம், அதுல பிரச்சனை இல்லை. உதாரணமா வச்சுக்கோமே, இது ஒருத்தன் படுக்கான், இது வள்ளியா, இது வள்ளி இல்லை, இது வாரி மண்டபம், இதுக்குள்ள ஒருத்தன் படுக்கான். அவனுக்கு நெஞ்சிச்சு இந்திரியம் ஆயிட்டு முழுக்காளியா போயிட்டான். இந்த கதவையெல்லாம் பார்த்தா எல்லாம் மூடி கிடக்கு. இந்த கதவால போய் பள்ளிக்குள்ளால போயிட்டா அந்த போய் வழியில போகணும் போல இருக்கி. போகலாமா இல்லையா? போகலாம். அதுக்காண்டி அவன் கதையா உடைக்கிற, அல்லாட்டு ஓட்ட கலத்திட்டு மேலாலையா போற, அதெல்லாம் தேவையில்லாம போகணும். பள்ளிக்கு போய் தங்குறதும் கூடாது, இதுவும் கூடாது. தவாபு செய்யறதும் கூடாது. முழுக்காளி காபத்துவாவ
தவாஃப் செய்யக்கூடாது. தீட்டோடு இருக்கிற பெண் காபத்துல்லாஹ் தவாஃப் செய்யக்கூடாது. இன்னொன்று, இது முக்கியமான விஷயம், والمباشرة ما بين السرة والركبة بوطء أو بغيره أيام الحيض. இது முறுக்கோடு இருக்கிற அந்த ஆண்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, இது பெண்களோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தீட்டுடைய காலத்துல 6 நாளோ 7 நாளோ அவள் தீட்டோட இருப்பாள், மாதத்திட்டு. அல்லது பிரசவத்தில் 8 நாளைக்கு இருப்பாள், 40 நாள் இருப்பாள், அல்லது 60 நாள் இருப்பாள். அந்த காலத்தில் மாபைல சுர்ரத்தி ஒரு ருக்பத்தி, அதிலையும் சுப்ஹானல்லாஹ் இந்த இஸ்லாம் கருணை காட்டுது. குர்ஆன் என்ன செய்யுது? இரக்கம் காட்டித்தான் பேசுது. தொப்புளுக்கும், தொப்புளுனா பொக்கணி, தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கணவனும் மனைவியும் இன்பத்தை அனுபவிக்க கூடாது. அந்த 7 நாள் தீட்டுடைய காலம், அல்லது பிரசவத்திட்டு 60 நாளோ 40 நாளோ, அந்த காலத்துல முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடைப்பட்ட பகுதி. இப்ப இஸ்லாம் என்ன துப்பரவாவளை தள்ளி போடுறான்னு சொல்லல, தூக்கி எறியல்ல, என்ன செய்யுது? கொஞ்சம் இரக்கம் காட்டி தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீ இன்பம் கொள்வது, இன்பம் அடைவது ஹராம். நீ உடலுறவு கொண்டாலும் சரிதான், அல்லது உடலுறவு கொள்ளாமல் ஆண்குறியை பெண்குறியுள் நுழைக்காமல் வேறு வகையில் தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில் இன்பத்தை நீ பெற்றாலும் அதுவும் ஹராம் தான். அதையும் விளைக்கணும். இந்த இஸ்லாக்கள் தப்பா வழங்கியிருப்பாங்க. ஐனுடைய காலத்துல உடலுறவு கொள்றான பிள்ளை தேனே மைக்கூட்டுக்குள்ள வைக்கிறானே பிள்ளைன்னு நினைச்சிருப்பாங்க. மைக்கூட்டுக்குள்ள வச்சாலும் சரிதான், மைக்கூட்டு வாயில வச்சாலும் சரிதான், பிள்ளைதான். அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, ولا يحرم الاستمناء بيد الزوجة وقت الحيض أو غيره. மாதத்தீட்டுடைய காலத்தில் அல்லது மாதத்தீட்டு இல்லாத காலத்தில் ஒரு ஆண் தன்னுடைய மனைவியின் கையினால் இந்திரியத்தை வெளிப்படுத்துவது ஹராமாக மாட்டாது, அது ஆகும். குறிப்பாக மாதத்தீட்டு உள்ள காலத்தில் அவ்வாறு செய்வது ஹராமாக மாட்டாது, அது ஆகும். யஹ்ருமு கிராஅத்துல் குர்ஆனி ஃபக்கத் லல் அவ்ராத். குர்ஆன் ஓதுறது ஹராம் தானே, முழுக்காளி குர்ஆன் ஓதுறதும் ஹராம், மாதத்தீட்டுள்ளவள் குர்ஆன் ஓதுறதும் ஹராம். சோறுங்க போறாள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்றேன் இல்லையா? அதுவும் குர்ஆன் தானே. முழுக்காளியா நாங்க இருக்கோம் நாங்களோ, அல்லது மாதத்தீட்டின் மூலம் முழுக்காளியா இருக்கிறாள் ஒரு பெண், சோறுங்க போறாள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்ற பிள்ளையா? பிள்ளை இல்லை, சொல்லிக் கொள்ளலாம். உம்மினாள் என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணும். அது பிள்ளையா? பிள்ளை இல்லை, சொல்லிக் கொள்ளலாம். கொட்டாவி விட்டா என்ன சொல்லணும்? கொட்டாவி விட்டா என்னடாப்பா சொல்ற? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லணும். அல்லாட்டி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் என்று சொல்றாங்க சில ஆட்கள். சரி, நீ ரெண்டையும் சொல்லிக்கல. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் என்று சொல்லிக்கொள்ளன். அது பிள்ளையா? அது பிள்ளை இல்லை. மாதத்தீட்டோட இருக்கக்குள்ள முழுக்காளியா இருக்கக்குள்ள மலசலம் கழிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? பாத்ரூம்குள்ள கக்குக்குள்ள போகும்போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கபாயிஸ் ஓதுற பிள்ளையா? பிள்ளை இல்லை. பாங்கு சொல்லுது பள்ளிவாசல்ல, எல்லா பள்ளியிலையும் ஸ்பீக்கர் இருக்குதானே, வீட்டுக்குள்ள இருக்கிற ஹைவுக்காரைக்கும் மாதத்தீட்டுக்காரைக்கும் அது காதை துளைச்சிக்கிட்டு போகுது. ஜவாபு சொல்லலாமா? சொல்லு, பிள்ளை இல்லை, ஹராமாகாது. துவா ஓத போறியா? பாங்க கேட்டுட்டு ஓது, ஹராமாக மாட்டாது. அது குர்ஆன் இல்ல. பாங்க துவா ஓதுறீங்க, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தம்மா வ ஸலாத்துல் காயிமா ஆதி சய்யிதனா முஹம்மத் 2. இது குர்ஆனா? அரபு மொழிதான், குர்ஆன் அல்ல, குர்ஆன் வசனம் அல்ல. ஆகையினால் அதை ஓது, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவுராதுகள், இப்படியான அவுராதுகள் ஓதலாமே தவிர
குர்ஆனை ஓதுவதுதான் ஹராம். இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது குளிக்கும் தானே. இப்ப முழுக்கு ஏற்பட்டு போச்சு, ஜனாபத்தி ஏற்பட்டு போச்சு, அல்லது தீட்டு முடிஞ்சு குளிக்க போறோம். இதுக்கு 2 ஃபர்து இருக்கு. குளிக்கும் போது 2 ஃபர்து. ஒரு ஃபர்து நியத்து ரஃபில் ஜனாபத்தி லில் ஜுனுபி அவில் ஹைதி லில் ஹாயிதி. மாதத்தீட்டின் துடக்கை இருக்கிறேன் அல்லது முழுக்குடைய துடக்கை இருக்கிறேன், முழுக்குடைய பரலை இருக்கிறேன் என்று நியத்து வச்சுக்கணும். ஆம்பளை என்றாலும் சரிதான், பெண்கள் என்றாலும் சரிதான். பெண்களுக்கு ஹைது வரும், ஹைது இல்லாம வேற வகையிலையும் ஜனாபத்து வரும். ஹைது என்றா ஹைது என்று குறிப்பிட்டுக் கொள்ளணும். அவங்க ஹைது இல்லாம வேற வகையில முழுக்கண்டா முழுக்குடைய பரலை இருக்கிறேன் என்று சொன்னா போதும். ஆண்களுக்கு ஹைது என்ற பிரச்சனை இல்லை. ஆகையினால் அவங்க முழுக்குடைய பரலை இருக்கிறேன், பெருந்துடக்கை நீக்குகிறேன் என்று நியத்து வைக்க வேணும். முதலாவது பரவு. அதெல்லாம் ஒரு குழப்பம் இருக்கின்ற. நான் அன்றைக்கும் சொன்னேன், நீங்க ஒவ்வொடுக்கிற நேரத்தில் கைக்குள்ள தண்ணி எடுத்து முதலாவது முகத்தில் வைக்கக்குள்ள தண்ணி முகத்தில் படும் அதே நேரம், பின்னையும் படா பிந்தையும் படம் படும் அதே நேரம் நியத்து வைக்க வேணும் ஒவ்வொன்று நான் சொன்னேனே. அதே போல நீங்கள் முழுக்கு இருக்கிற நேரத்திலும் உங்களுடைய உடலில் தண்ணி படுகின்ற நேரம் அதே நேரத்தில் மனசுல என்ன செய்யணும்? நியத்தை வச்சுக் கொள்ளணும். உதாரணமா வச்சுக்கோமே, விளக்கமா சொன்னா கொஞ்சம் விளங்கும். பாத்ரூமுக்கு நீங்க போறீங்க, போய் ஷவரை பைப்பை திறந்து விட்டீங்க, தண்ணி வழிஞ்சிக்கிட்டு இருக்கி, நெல்லுங்க கொஞ்சம் நேரம் இப்படி நின்று மனசை சரியா எடுங்க. நீ எதை எடுக்கணுமே சும்மா குறுகால மரக்கால தரையை கொடுத்து விட்டு செய்யப்படாது. கொஞ்சம் அப்படி நின்று தண்ணி வழங்கி நிற்கக்குள்ள நல்லா மனசுல நினைங்க, முழுக்குடைய பரதை இருக்கிறேன் என்று மனசுல அப்படி அதை உருவாக்கி எடுத்துக்கிட்டு முழுக்குடைய பரதை இருக்கிறேன் தலையை கொடுக்க வேண்டியதான் தண்ணிக்கு. அப்ப மனசுல நியத்து நடக்கும் போது தண்ணியும் தலையில படும் ஒரே நேரத்துல. தலையை தாங்கள் ஒண்ணு மட்டும் இல்லை தம்பி, நீங்க என்ன செய்ய போறீங்க? சிலாங்க அப்படி நினைச்சியா தலையில தண்ணியை ஊத்தக்குள்ள நியத்து வைக்கணும், தலையில தண்ணியை ஊத்தக்குள்ள நியத்து வைக்கணும் இல்லை. அதை சரியா புரிஞ்சுக்குங்க. நியத்தை வச்சு காலை கொடுங்க, இப்படி அதை கொடுத்தாலும் சரிதான். நியத்தை வச்சுக்கிட்டு முழுக்குடைய வரதை இருக்கிறேன் இப்படி காலை கொடுங்க. அந்த பைப்பு ஷவர்ல இருந்து வர தண்ணிக்கு காலில் தண்ணி, காலில் இல்லை கையை கொடுங்க. உங்களுடைய உடலின் எந்த பகுதியில் முதலாவது தண்ணீர் படுகிறதோ அதே நேரத்தில் என்ன செய்யணும்? நியத்து நிகழ வேணும். அப்படி என்றால் தான் முழுக்கு இருப்படும். அப்ப நியத்து ஒரு விஷயம். இரண்டாவது தமீமுல் பதன். உடலை என்ன செய்யணும்? ஒரு ஊசி உத்துற இடம் கூட பாக்கி இல்லாம நனைக்க வேண்டும். எல்லா இடத்திலும் தண்ணீரை படுத்த வேண்டும். இதுல மிச்சம் பேரு துறக்குறைச்சல் அரிப்பாங்க, மிச்சம் பெண்கள் துறக்குறைச்சல் அரிப்பாங்க. இது ரொம்ப ஜாக்கிரதை. நியத்தை வச்சுக்குவீங்க நீங்க, பிரச்சனை இல்லை. தமீமுல் பதன், உடல் அனைத்தையும் நனைக்க வேண்டும். ஒரு ஊசி குத்துற அளவுக்கு கூட இடம் இருக்க கூடாது. பெண்களுக்கு பெரிய ஒரு முசீபத்து தான். என்ன நாம என்ன பரவாயில்ல, தலையை கொடுத்து இப்படி இப்படி நல்லா தேய்ச்சா சரி, எல்லா இடத்தையும் படத்தான் செய்யும். இவள முடியெல்லாம் நனைஞ்சு அதுக்குள்ள தலையின் நலையணும்னா எவ்வளவு கஷ்டம். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையாகத்தான் பெண்கள் ஒழிக்கணும். இல்லாட்டி முழுக்காளியாகத்தான் கியாமத் நாள் வரைக்கும், கடைசி வரைக்கும், மௌத்து வரைக்கும் இருப்பீங்க நீங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மொட்டை அடிச்சாங்களாம். நல்லா, ஏன் ஹபீப் மொட்டை அடிச்சீங்க நீங்க கேட்டதுக்கு, முழுக்கு இருக்கிறத பயந்து தான் நான் முட்டை அடிச்சேன்னு சொன்னாங்களாம். என்ன முடி அடர்த்தியா இருந்தா எல்லா இடத்தையும் தண்ணியை போட்டு நினைக்கிற நேரம் சச்சமே நிலைப்படாம போயிட்டா, நினையாம போயிட்டா முழுக்கு இருப்படாது, முழுக்காளியா தான் நினைக்க வேண்டி வரும். முட்டை அடிச்சுட்டா பரவாயில்ல, எல்லா இடமும் லேசா தண்ணி பட்டுக்குமே என்பதற்காக நான் முட்டை அடித்தேன் என்று சொன்னார்களாம். நீ பெண்கள் முட்டை அடிக்கலாமா? இயலாது. ஆகவே நீங்க நல்லா முடிய வச்சுக்குங்க, பிரச்சனை இல்லை. குளிக்க போனா என்ன செய்யணும்? நல்லா முடியினுடைய அடி, முடியினுடைய அடி எல்லாம் பூரணமாக நனையக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? நன்றாக நனைக்க வேண்டும். எந்த அளவுக்கு? ஹத்தல் அவபாரிவமா தஹ்தஹா,
நகங்களுக்கு உள்ளரிக்கக்கூடிய பகுதியும் நகங்களுக்கு உள்ளரிக்கக்கூடிய பகுதியும் நினைவும். உதாரணமா இந்த நகம் இருக்கி இதுல உள்ளரிக்கிற பகுதி உள்ளரிக்கிற பகுதி அது நினைவும். சிலவண்ட நகத்துக்குள்ள ஊத்தரிக்கி இவன் முழுக்கிறதுக்கிட்டு வானான். ஊத்தரிக்கி ஊத்தை நீர் உள்ளே செல்வதை தடுக்குமா தடுக்காதா? தடுக்கும், உழுக்கப்படாது. அதே மாதிரி பெண்களும் நகத்துக்குள்ள ஊத்தரிக்கா முதல்ல ஊத்தேனா என்ன செய்யணும்? ஈக்கிலால அல்ல ஒரு கம்பி துண்டால எடுத்து போட்டுதான் முழுக்குறே வரவு இருக்கிறேன் நீ ஏற்றி வச்சு குளிக்கணும். நீங்க குளிச்சு வந்ததுக்கு பிறகு நகத்துக்குள்ள ஊத்தரிக்குமாம் என்றால் நீங்க குளிக்கிற நேரத்தில் அந்த ஊத்தை இருந்திருந்தால் நிச்சயமாக தண்ணீர் செல்வதை அந்த ஊத்தை தடுத்திருக்கும். ஆகவே தண்ணீர் போயிருக்காது, உடல் நனைந்திருக்காது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். முடியை வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் என்ன செய்ய வேண்டும்? கழுவ வேண்டும். ஆணுக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லை, பெண்ணுக்கு இன்னொரு பிரச்சனை. அப்பா முழுக்கறுபடும் இல்லை, என்ன நீங்க தீட்டில இருந்து குளிச்சாலும் சரிதான், வேற வகையில உள்ள முழுக்கில இருந்து குளிச்சாலும் சரிதான், இதை கவனிக்கணும். எந்த ஷவர்ல நீங்க குளிச்சாலும் சரிதான், எந்த பாத்ரூம்ல குளிச்சாலும் சரிதான், பெண்கள் குளிக்கும் போது முழுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் இது. சும்மா குளிக்கிற நேரத்தில் அது அவசியம் இல்லை. முழுக்கு இருக்கிற நேரத்தில், தொடக்கில் இருந்து நீங்க குளிக்கிற நேரத்தில் கொஞ்ச நேரம் குந்திக்கிட்டு குளிக்க வேணும். பெண்களுக்குரிய விசேஷமான சட்டம். குந்திக்கிட்டு குளிக்கின்ற நேரத்தில் தான் அவளுடைய பெண் குறியில் கழுவப்பட வேண்டிய இடம் கழுவப்படும். அவள் நின்ற நிலையில் குளித்துக் கொண்டிருந்தால் கழுவப்பட வேண்டிய இடம் பெண் குறியில் கழுவப்படாமல் போய்விடும். ஆகையினால் அவள் சற்று உட்கார்ந்து குளிப்பது அவளுக்கு கடமையாகிவிடும். இது ரெண்டும் ஃபர்து. அடுத்தது சுன்னத்து மிருகி. அது சுன்னத்தையும் சொல்லிடட்டா? சரி, சுன்னத்தையும் சுருக்கா சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒன்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிக்கோறோம். முழுக்காளியா இருந்து நீங்க குளிக்க போறீங்க தானே, எப்படி பிஸ்மி சொல்றேன்னு யோசிக்க வேணாம். நான் பிஸ்மி சொல்லலாமன்ட்டேன். பிஸ்மி சொல்லிக்கிட்டு குளிங்க. தொடக்கோடு தீட்டோடு இருந்து குளிக்கிறதா இருந்தாலும் பிஸ்மி சொல்லி குளியுங்கள். கதரின் தாஹிரின் கமனியின் வம்ஹாத்தின். இந்த உடல்ல இருக்கக்கூடிய சுத்தமான அருவருப்பான விஷயங்கள் இருக்கு. சுத்தமானதுதான் அருவருப்பானது. அதையெல்லாம் முதல்ல கழுவி விட்டுருவாங்க. உதாரணமா வச்சுக்குவோமே, இந்திரியம் கிடக்கு, காலில் இந்திரியம் கிடக்கு, அல்லது நெஞ்சில இந்திரியம் கிடக்கு, என்ன செய்யணும்? அதை முதல்ல கழுவி விட்டுறணும். அதோட குளிச்சா பரவாயில்ல, கழுவி விடணும், முதல்ல கழுவணும். அடுத்தது மூக்கு ஜலி கிடக்கு உடம்புல, அதை முதல்ல கழுவி விட்டுருங்க. அல்லது நஜீஸானது இருக்குதா உடம்புல, எது போல மதிய போல, அதையும் முதல்ல கழுவி விட்டு அதற்கு பிறகு குளித்தல் சுன்னத்து. யாரு கண்டாலும் இந்திரியம் வந்துட்டா, பெண்களோ ஆண்களோ, குளிக்கிறதுக்கு இடையில ஒரு சலம் கழித்துக் கொள்வது சுன்னத்து. ஏன்? தேங்கி நிற்கின்ற இந்திரியமும் அதோடு கழுவப்பட்டு வெளியே வந்துவிடும் என்பதற்காக சலம் கழித்துக் கொள்வது சுன்னத்து. நீங்க முழுக்க இருக்க போனீங்களா அல்லது மதத்திட்டு இருந்து குளிக்க போறீங்களா, முதல்ல போய் ஒவ்வொடுங்க. ஒவ்வொடுத்துக்கிட்டு தான் நீங்க என்ன செய்யணும்? குளிக்கணும். அந்த ஒவ்வொடுக்கிறது சுன்னத்து, அது வாஜிபில்ல சுன்னத்து. எங்கெங்க உடம்புல மடிப்புகள் இருக்கோ அந்த மடிப்புகளை எல்லாம் என்ன செய்யணும்? காதை போல, கமுக்கட்டை போல, பொக்குளு போல. சிலாக்களுக்கு பொக்குல என்ன செய்யுது? பெரிய கபரு குழி மாதிரி இருக்கி, அதுக்குள்ள நல்லா விரலை ஓட்டி என்ன செய்யணும்? அது உள்ளுக்குத்தானே இருக்கி, அது ஓட்டதானே என்று ஓட்ட உடையலாது. அதுக்குள்ள விரலை ஓட்டி என்ன செய்யணும்? துடக்கணும். அது பரவ உள்ளுக்குள்ள அது கழுவுற பரவலா போய்த்திடும். அடுத்தது கிபிலாவை முன்னோக்கி குளிக்கிறதும் சுன்னத்து. பாத்ரூமுக்குள்ள நாங்க கிபிலாவை முன்னோக்கி நின்றுக்கலாம், பெரிய பிரச்சனை இல்லையே. ஒத்து சன்னு ஷஹாதத்தானி கமாஃபில் வுதுஇ. வுது செய்கிற நேரத்தில் ஷஹாதத்து கலிமா சொல்றது போல ஷஹாதத்து கலிமாவையும் சொல்லிக் கொள்வது சுன்னத்து.
அடுத்த வீட்டு கேட்காம மெல்ல சொல்லிக்கணும். என்ன இல்லாட்டி பாத்ரூம்ல ஷஹாத்து கலிமா சொல்றேன்னு அடுத்த வீட்டுக்காரன் விஷயத்தை வழங்கிக்குவான். அதுக்கு வேண்டி மெல்ல பாத்ரூமுக்குள்ள வச்சு ஷஹாத்து கலிமா சொல்ல வேணும். சரி, ஒரு ஜுனுபாளி அல்லது மாதத்திட்டு வந்து முடிஞ்சு போச்சு, இன்னும் குளிக்கல, நாளை அன்னைக்கு தான் குளிக்க போற ஆள் வச்சுக்குவோம். அல்லது ஜுனுபாள் முழுக்கோடு ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுக்கோம். இவரு உறங்க போறாராமண்டா முழுவெடுத்துக்கிட்டு உறங்கினாரண்டா மக்ரூஹ் இல்லை. ஒரு மாதத்தீட்டுல இருக்கிற பொம்பளை மாதத்தீட்டு காலத்தில் இல்ல, மாதத்தீட்டு முடிஞ்சு நாளைக்கு குளிக்க போறா, அதுக்கிடையில இவ உறங்க வேணுமா இருந்தால் ஒவ்வொருத்துக்கிட்டு உறங்கினால் மக்ரூஹ் இல்லை, நல்லம். அடுத்தது முழுக்காளியாவத்தை இருக்கான், பின்னேறு தான் குளிப்போம் இருக்கான், இல்லாட்டி நாளைக்கு குளிப்போம் இருக்கான், அதுக்கிடையில அவன் படுக்கிற இல்லையா நித்திர ஓடுற இல்லையா, நித்திரோடு ஒவ்வொருத்துக்கிட்டு நித்திர கொண்டா கொஞ்சம் நல்லம். திடீரென்று மௌத்தாக்கு கூத்தா போனி என்றாலும் முழுக்காளியாக மௌத்தான மாதிரி வராது, இந்த ஒவ்வொருத்துக்கிட்டு என்றா. அடுத்தது வாக்கிலின் வஷூர்பின், முழுக்காளி குளிச்சு போட்டு தான் நான் சாப்பிடணும், குளிச்சு போட்டு தான் அதே தண்ணிக்கு தண்ணி குடிக்கணும் இல்லை, முழுக்கோட தண்ணி குடிக்கலாம் சாப்பிடலாம், ஹராம் இல்லை. இருந்தாலும் நீ ஒவ்வொருத்து கொண்டு சாப்பிட்டால் ஒவ்வொருத்து கொண்டு குடித்தால் மக்ரூஹும் இல்லை, அது நல்லம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. சரியா? இதோடு இன்னொரு விஷயம் முக்கியம். வயம்பகி அல்லா யுஸீலு கப்லல் குஸ்லி ஷஅரன் அவ் குஃப்ரன். முழுக்கு ஏற்பட்டுட்டா முழுக்கு இருக்கிறதுக்கு இடையில முடிவெட்டப்படா, சேவெடுக்கப்படா, நகம் வெட்டப்படா. அதே மாதிரி பெண்களும் சேவெடுக்கிற கதை இல்லையே, முடிவெட்டுற கதையும் இல்லை, நகம் வெட்டப்படா. உடல்ல இருந்து ஒரு உறுப்பை நாங்கள் நீக்க கூடாது. குளிக்கிறதுக்கு முந்தி நீக்கினால் அதுவும் முழுக்காளியாகத்தானே நீக்கப்படுகிறது. அதுக்கு யாமனாலையில வந்து சொல்லுமா, இவனை பாத்தீங்களா முழுக்காளியாக என்ன நெஞ்சிட்டான், வெட்டி விட்டுட்டான், குளிச்சு போட்டு வெட்டி இருந்தா துப்பரவாக நான் வந்திருப்பேனே என்று அவன் இவனுக்கு பாதகமாக சாக்கி சொல்லுமாம். ஆகையினால குளிச்சுட்டு அதுகளை செய்ய வேணும், அது விசேஷம். அடுத்தது இது பொதுவான விஷயம், முழுக்காளிக்குள்ள விஷயம் அல்ல, இதோட சேர்ந்தது. நகம் வெட்டுவது சுன்னத்து. நகம் வெட்டுவது சுன்னத்து. நக வெட்டியால வெட்டினாலும் சரிதான், பிலட்டால வெட்டினாலும் சரிதான், வேற கத்தியால வெட்டினாலும் சரிதான், நகம் வெட்டுற சுன்னத்து. சிலவே என்ன செய்யறான், நகத்தை கடிச்சு போடுறான், அது முசீபத்து. நகத்தை கடிச்சு போடுறது முசீபத்து. இவர் வெட்ட வேணும், அது பிலட்டால வெட்டினாலும் சரி, கத்தியால வெட்டினாலும் சரிதான், அல்லது கூரான வேறு வஸ்துவை கொண்டு வெட்டினாலும் சரிதான், நகம் வெட்டணும். இந்த நகம் வெட்டுறதுல எந்த மாதிரி வெட்டணும் சொல்லுங்க பாப்போம். நாம பிலட் எடுத்து வச்சிருச்சு வெட்டுறோம், அதுக்கு ஒரு சுண்ணத்தான முறை இருக்கு. நகம் வெட்டுறதுக்கு சுண்ணத்தான முறை. அது எப்படி? வலது கைய முதல்ல என்ன செய்யணும், நாம வெட்டுறதுனாலும் சரி, இந்த நாட்டை கொடுத்து வெட்டுறதுனாலும் சரிதான், வலது கையில இந்த கலிமா விரல் இருக்க, கலிமா விரல்ல ஆரம்பிச்சு சின்னி விரல்ல முடிஞ்சு போட்டு பெருவிரலை செய்யணும். கலிமா விரல் ஆரம்பிச்சு வலது கையில இந்த நடுவிரல், அடுத்தது மத்த விரல், நன்னி விரல், சின்னி விரல், அதுக்கு பிறகு பெருவிரல். இந்த இடது கையை கொடுத்து பெருவிரல்ல இருந்து இப்படியே கொண்டு போய் சின்னி விரல்ல முடிக்கணும். இது நகம் பற்றுறதுக்குரிய ஒரு முறை. நீராட்டை கொடுத்து வெட்டினாலும் சரிதான், நாங்க வெட்டினாலும் சரிதான். வெட்டின நகத்தை என்ன செய்யணும், புதைக்கணும். அதை பத்த வச்சிடப்படாது, ரோட்டு வழிய பாத வழிய போடக்கூடாது, புதைச்சு போட்டுறணும். இது சுன்னத்து. மீசையை முழுக்க இறக்கிறது சுன்னத்தில்லை. மீசையை புல் சேவ் எடுத்து போடுறாங்க, அது சுன்னத்தில்லை. மீசை கொஞ்சம் என்ன செய்யணும், வைக்கணும். அந்த மீசைய குடிகாரண்ட மீசை மாதிரி வைக்காம சரியான முறையில என்ன செய்யணும், வெட்டி கொள்ளணும். சிலவனை பாருங்க, இந்த உதடெல்லாம் மூடுற அளவுக்கு என்ன செய்யும், மீசை வச்சிருக்கான். அது இஸ்லாத்துக்கு விரோதமான மீசை. நீ பெருசா வைக்கலி வை. இந்த உதட்டினுடைய மேலிருக்கக்கூடிய இந்த வெள்ளரிக்க, இந்த வெள்ள கோடு, இதை மறைக்காமல் மீசை வைத்து இப்படி எடுக்கலி எடு. சில வச்சிருக்கான காது மட்டுக்கு முடி பெருசா, அது எடுக்கலி எடு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த உதட்டுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த வெள்ள கோட்டை மறைக்கக்கூடிய அளவுக்கு மீசை வைக்க கூடாது, கத்தரிச்சு கொள்ள வேணும். அது சொன்ன
இது பொம்பளைகள்கிட்டையும் இருக்கு, ஆம்பளைகள்கிட்டையும் இருக்கு. முஸ்லிம்கள்கிட்ட குறவு, சிங்களவன்கள்ட்ட கூட. வண்ணத்துக்கு இபுத்தின் கமுக்கட்டி முடியை இறக்க வேணும். இஸ்லாத்துல என்ன தெரியுமா சுன்னத்து? கமுக்கட்டு முடிய புடுங்குறான் சுன்னத்து. இறக்குறேன் இல்லை, புடுங்குறான். ஒரிஜினல் சுன்னத்து யாருக்கு அது? லிமன் யஅதாதஹு, ஒத்தன் அதை வளமையாக்கி கொண்டானண்டா அவனுக்கு அது சுன்னத்து தான். இல்லாட்டி மரம் ஒரு முடிய பிடிச்சி இழுத்து போட்டு நோவுல கிடந்து கத்திக்கிட்டு மரம் ஆஸ்பத்திரிக்கு போற வேலையெல்லாம் வரப்படாது. உனக்கு வளமையா பிரச்சனை இல்லையா புடுங்கிறதுனால புடுங்கு, இல்லை என்றால் என்ன செய்? கத்தி கொண்டு இறக்கி விடு. கமுக்கட்டு முடியை வளர்க்க கூடாது. அடிக்கடி ஒரு கிழமைக்கு ஒரு சரமாவதல் அல்ல ஒரு 15 நாளைக்கு ஒரு சரமாவதல் கமுக்கட்டு முடியை இறக்கி கொள்ள வேண்டும். கமுக்கட்டு முடியை இறக்காட்டி என்ன செய்யும் தெரியுமா? கமுக்கட்டிலிருந்து நாற்றம் எழும்பும். அதை நீங்க எவ்வளவு ஆத்திரம் போட்டு என்ன செய்யலாது, மறைக்க முடியாது. கமுக்கட்டு முடியை இறக்கினால் கமுக்கட்டு நாத்தம் வராது. ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான் இந்த சட்டம், இறக்கிக் கொள்ள வேண்டும். ஆனத்து முடி அகமுடியையும் இறக்கிக் கொள்ள வேண்டும். அதை புடுங்கறல, அதை இறக்கிக் கொள்ள வேண்டும். அதுல பெண்களுக்கு சட்டம் வேற, ஆம்பளைகளுக்கு சட்டம் வேற. நீங்க ஆம்பளைகள் அகமுடிய 40 நாளைக்கு மேலே என்ன செய்யப்படாது, வச்சுட்டிக்கப்படாது. நாம சுகம் இல்லாம இருக்கோமா, நம்மட மனைவி கிட்ட சொல்லி என்ன செய்யலாம், அந்த அவன் முடிய இறக்கலாம். நம்மட மகன் இருந்தான், மகனுக்கிட்ட சொல்லி அவன் முடிய இறக்கலாம். இந்த கம்ப மசரத்து அவங்களுடைய வாப்பா சுகமா இல்லாம இருக்கக்குள்ள மகனுக்கிட்ட சொன்னாலும் நீ மக்கத்துக்கு போயிட்டு வாடாண்டு. மகன் சொன்னாலும் திருப்பி வாப்பா நான் போறதுல ஒன்றும் இல்லை, நீங்க சுகம் இல்லாம இருக்கிறீங்க, நீங்க மௌத்தா போயிட்டுலாம், நான் அங்க போய் மாச கணக்கில் சுணங்க வேண்டி வரும், உங்களுக்கு அவ முடியேண்டான இறைக்கு விடுறதுக்கு ஆள் வேணுமே வாப்பா, அதனால நான் மக்கத்துக்கு போகாம இருக்க போறேன். ஏன்னா சுண்ணத்துக்கு மாத்தம் இல்லை. 40 நாளைக்கு மேல அவ முடிய வளர்த்து கொண்டு வர்றது சுண்ணத்துக்கு மாத்தம். ஒரு ஒலிவதோ சுண்ணத்துக்கு மாத்தமான வேலையை செய்வாரா? செய்ய மாட்டாரு. ஆகையினால அதை இறக்கி விடலாம். மனைவி இறக்கலாம் அல்லது மனைவிக்கு நாங்கள் இறக்கி விடலாம். ஆனத்து முடியை ஆண்களை பொறுத்தவரையில் பெண்களை பொறுத்தவரையிலும் 40 நாளைக்கு மேல வச்சிருக்கப்படா. ஆண்கள் கத்தியால இறக்கும், பிளட்டால என்ன செய்யணும், இறக்கவே வேணும். அதான் சுன்னத்து. பெண்களை பொறுத்தவரையில் இறக்கிறாதீர்கள். பெண்கள் என்ன செய்யணும், கத்தரி எடுத்து கத்தரிக்க வேண்டுமே தவிர அவர்கள் கத்தி வைத்தோ பிளேட் வைத்தோ இறக்க கூடாது. இறக்கினால் மர ஒரு பொம்பளைக்கு 10 ஆம்பளை தேவைப்படும். அதான் அதில் உள்ள தத்துவம். இறக்கிறதுனால இந்த காம உணர்வு அதிகப்படும். பெண் இயற்கையிலேயே காம உணர்வு அதிகமானவள், அவள் அதுக்குள்ள இறக்கிட்டாளா இன்னும் அதிகமா போயிடும். ஆண் காம உணர்வு பெண்ணை விட குறைந்தவன், இவன் கொஞ்சம் கூட்டி கொள்றதுக்காக வேண்டி அவன் இறக்க வேண்டும். இது இஸ்லாமிய சட்டம் சகோதரர்களே. அடுத்தபடியாக இன்னும் ஒன்று சொல்லி, இப்ப தலைமுடி கொஞ்சம் நரைச்சு போய்த்தண்டா கிளவி எண்ணச்சுக்குவானுகள், கிளவி எண்ணச்சுக்குவானுகள் உண்டு. அல்லது இவருக்கு கொஞ்சம் நரைச்சு போய்த்தண்டா கிழவன் எண்ணச்சுக்குவானுகள் உண்டு. அல்ல தாடி முடி கொஞ்சம் நரைச்ச மட்டும் இவர் என்ன செய்யறாரு, இந்த இது பெயிண்ட் பண்றாரு. என்னது டை பண்றான், தலைமுடிய டை பண்றான், தாடி முடிய டை பண்றான். பெண்களுக்கு தாடி முடி பிரச்சனை இல்லை, தலைமுடிய அவள் டை பண்றாள். கருப்பை கொண்டு டை பண்ணுவது ஹராம். அதை விளைக்கணும். மக்ரூஹ் இருக்கிறோன்னு வச்சுக்காதங்க, என்னது ஹராம், குற்றம், தண்டனைக்குரிய பாவம். கருப்பை கொண்டு அடியாதங்க, டை பண்ணாதங்க. ஜிஹாதுக்கு போறீங்களா, கருப்பு அடிக்கிட்டு போ. போர் செய்ய போறியா, கருப்பு அடிக்கிட்டு போ. ஏன்? கருப்பு ஒரு பயங்கரத்தை ஏற்படுத்தும், ஒரு கம்பீரத்தை ஏற்படுத்தும். எதிரியை தலைகுனிய வைப்பதற்கு நீ கருப்பை கொண்டு தலைக்கோ தாடிக்கோ டை பண்ணினால் எதிரி தலைகுனிமான் என்பதற்காக, ஜிஹாதுடைய நோக்கத்திற்காக மட்டும் கருப்பை கொண்டு டை பண்ணலாம், மற்றும்படிக்கு ஹராமாகும். ஆனால் பெண்ணுக்கோ ஆணுக்கோ மஞ்சள் டை பண்ணலாம். தாடிக்கோ தலைக்கோ ஆணோ பெண்ணோ மஞ்சள் டை பண்ணலாம். அல்லது சிவப்பு டை பண்ணலாம்.
இதாகும். ஆகும் மட்டுமல்ல, அப்படி பண்ணிக்கிறது சுன்னத்து. அடுத்தது ஒரு மணப்பெண்ணுடைய 2 கைகளுக்கும் மணப்பெண்ணுடைய 2 கால்களுக்கும் மதுரவண்டி போடுவதும் சுன்னத்து. இப்ப மணப்பெண்ணையெல்லாம் எப்படி ஆக்கி போட்டானுங்கள்? இத்தாவில் இருக்கிற பொன் மாதிரி ஆக்கி போட்டான்கள். மணவரை அடிக்க இயலாதான், மணவரையில வைக்க இயலாதான், வீட்டுல நிக்காக செய்ய இயலாதான், பள்ளியிலாம் செய்யணுமாம், அது செய்யப்படா இது செய்யப்படாண்டு சோடிக்கப்படான்னு சொல்லி மன வீட்டை மரண வீட்டாக ஆக்கி போட்டான். இஸ்லாம் என்ன சொல்லுதோ, உண்ட வீட்ட கல்யாணம் பண்ணா ரப்பான் அடிச்சு பரப்படா அந்த கல்யாணத்தை என்று சொல்லுது. நீங்கள் அறிவித்தல் பண்ணுங்கள், உங்களுடைய வீட்டில் திருமணமா ஒரு விசேஷமா, அதை ரப்பானம் அடித்து தஹரா மாதிரி ரப்பான் இருக்கே அதை அடித்து நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள், பிரகடனப்படுத்துங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அது விசேஷமா கொண்டாடுங்க என்றதுதான் அர்த்தம். என்னத்துக்கு பொண்ணுடைய கைக்கும் காலுக்கும் மதுரை வண்டி போடணும்? கொஞ்சம் அலங்காரம் அறிக்கணும், கொஞ்சம் நல்லா அறிக்கணும் என்று தானே இஸ்லாம் சொல்லுது, சுன்னத்தாக்கி இருக்கிறது. பெண்ணுடைய மணப்பெண் இல்ல, கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகும் பெண் என்ன செய்யலாம்? அவருடைய கைக்கும் காலுக்கும் மருதோன்றி போட்டு அதை சிவப்பாக்கிக் கொள்வது சுன்னத்து. ஆனா கல்யாணம் முடிச்ச ஆம்பளைகளை என்ன செய்யறாங்க? நடுவே என்றாலும் ஒரு மதுரை வண்டி போட்டுக்கிறாங்க, போட்டு விடுறாளுகள், அவருக்கும் போட்டுக்குங்கன்னு போட்டுடுறாங்க. ஆண் மருதோண்டி போடுறது ஹராம், மக்ரூஹ் இல்ல. வயஹருமு, ஆண் மருதோண்டி போடுவது ஹராம். ஏதும் வருத்தவாத வந்துச்சு, டாக்டர் சொல்றான், இல்லாட்டி பரிசரி சொல்றான், மதுரை வட்டி பூசணும், அப்படி என்ன பூசிக்கலாம், அது பிரச்சனை வேற. ஷோவுக்காக ஆண்கள் மருதோண்டி போடுவது ஹராம், பெண்கள் மருதோண்டி கைக்கும் காலுக்கும் போடலாம். எனவே சகோதரர்களே, இப்போது உங்கள் மத்தியிலே ஜனாபத்துடைய அது தொடர்பான சட்ட திட்டங்களை நான் சொல்லி முடித்து விட்டேன். இதை சொல்லி முடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் முடித்தேன். இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளையிலிருந்து தொழுகையினுடைய முக்கியமான விஷயங்களை ஒரு 2 நாளில் சொல்லி முடிப்பேன். அதை தொடர்ந்து ஞான விளக்கங்களை சொல்வேன் என கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.